நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது என் வாழ்க்கையிலே ஒரே தடுமாற்றம். நான் தள்ளாடி தள்ளாடி தான் இந்த உலகத்தை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் எழுந்து நடக்கக்கூட முடியாத சூழ்நிலை. என்னென்று சொன்னால் அவ்வளவு பாரங்கள், அவ்வளவு சுமைகள், அவ்வளவு பிரச்சனையோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படி ஒருவேளை உங்கள் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தையானது புறப்பட்டு வருகிறதா? கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்களை தேற்றுகிறதாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் தள்ளாடினவர்களாக இருக்கலாம், கஷ்டப்பட்டவர்களாக இருக்கலாம், துன்பப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய இறைவாக்கு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, திருவாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் தள்ளாடினவர்களை திடப்படுத்துகிறவர். ஆமென். தள்ளாடினவர்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி, ஆமென், அவருடைய பிள்ளைகளாக வைத்து, ஆமென், அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய தெய்வாதி தேவன் இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தள்ளாடி கொண்டிருந்தாலும் சரி, ஆமென், பயந்து கொண்டிருந்தாலும் சரி, ஏமாந்து கொண்டிருந்தாலும் சரி, ஆமென், அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிற அப்படிப்பட்ட தெய்வாதி தேவனை நீங்கள் சந்திக்கும் நாளில் இருக்கிறீர்கள். அவரை நோக்கி பாருங்கள், கூப்பிடுங்கள். உங்கள் தள்ளாடின முழங்கால்களை திடப்படுத்தி உங்களை இடைக்கட்டி கொள்ள கர்த்தர் இந்த நாளிலே அவர் வல்லமையுள்ள தெய்வாதி தேவனாக இருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து போயாருங்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். அவருடைய உதவியை நாடுங்கள். கர்த்தர் உங்களுக்கும் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.